தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளார். விஜய் தனது வேட்புமனுவில் தன்னிடம் உள்ள அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் மனைவியிடம் உள்ள சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வேட்புமனுவுடன் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருந்தார். விஜய் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த சொத்து விவரங்களில் முரண்பாடு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த நிலையில் விஜய் வேட்புமனுவில் தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுவில் கூறியிருப்பதாவது: பெரம்பூர் தொகுதி வாக்காளராக அங்கு போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரின் சொத்து விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை தனக்கு உள்ளது. வேட்பாளர்கள் உண்மையான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உள்ளது. வேட்பாளர்கள் ஃபார்ம் 26 வழங்கப்பட வேண்டிய தகவல்கள் முக்கியமான அரசியல் சட்ட பொறுப்பாகும். முக்கிய விவரங்களை மறைத்தல், ஒளித்தல், தவறாக குறிப்பிடுதல் அல்லது மாற்றம் செய்தல் ஆகியவை தேர்தல் நடைமுறையில் மோசடியான செயலாக கருதப்படும். விஜய் தன்னை நேர்மையானவராகவும் வெளிப்படையானவராகவும் காட்டிக்கொள்கிறார். ஆனால் விஜய் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நெருக்கமான நிறுவனங்களுடன் பெரும் தொகை கடனாக வழங்கியுள்ளதாக தனது வேட்புமனுவில் கூறியுள்ளார். இது பொதுமக்களிடையே தீவிர கவலையை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது மனைவி சங்கீதாவிற்கு 12 கோடி கடன் வழங்கப்பட்டதாக கூறியிருப்பது சமீபத்திய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் இத்தகைய பரிவர்த்தனைகளின் உண்மைத்தன்மை, நோக்கம் மற்றும் தன்மை குறித்து நியாயமான கேள்விகள் எழுகின்றன. நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையிலான விவாகரத்து விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது. 27 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை நீதிபதி சசிகலா விசாரித்து வந்தார். தனது மனுவில் விஜய் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அதுவே இந்த முடிவுக்கு காரணம் என்றும் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். மேலும் அது குறித்து விஜயிடம் கேட்டபோது அவர் முறையான விளக்கம் அளிக்கவில்லை என்ற குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜூன் 15, 2026 அன்று விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரையும் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு முடியும் வரை சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிலேயே தான் தங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என சங்கீதா இடைக்கால மனு தாக்கல் செய்துள்ளார். விஜயின் தரப்பில் இதற்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சங்கீதா தரப்பில் சுமார் 250 கோடி ரூபாய் வரை ஜீவான் அம்சம் கேட்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த விவாகரத்து வழக்கு அவரது அரசியல் பிம்பத்தை சிதைக்க எதிர்க்கட்சிகளால் பயன்படுத்தப்படலாம் என பலரும் கருதுகின்றனர். இந்த தகவல்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மற்றும் ஊடக செய்திகளின் அடிப்படையில் அமைந்தவை. இது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை என்பதால் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரை எதையும் உறுதிப்படுத்த முடியாது. இந்த வழக்கின் விசாரணை வரும் ஜூன் மாதம் நடைபெறும் நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக சுஜாதா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான காரணம் என்ன என தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.